நலம் தரும் யோகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பகுதி வழிகாட்டும் சித்தர் மரபு. இந்த வாரம் வழிகாட்டும் சித்தர் மரபுகள் என்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிக்க இருப்பவர் ராமதேவர். இந்த ராமதேவர் என்பவர் யார் என்று பார்க்கும் பொழுது பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. வரலாற்றை பார்க்கும் பொழுது, அதாவது இந்து மதத்தில் பிறந்த ராமதேவர் தன்னுடைய கருத்துக்களில் பல்வேறு இறைவன் ஒருவன் என்ற ஒரு கருத்துக்களை கூறி பிற மதத்தை தன் இந்து மதத்துடன் ஒப்புமை செய்து பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் தொடர்பு இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அரேபிய நாடுகளுக்கு சென்றார். இவ்வாறு அவர் அரபு நாடுகளுக்கு சென்று அங்குள்ள சூபிக்கள் என்று சொல்லக்கூடிய மத குருமார்களுடன் பழகி இஸ்லாமிய கருத்துக்களை கேட்டு அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தனது பெயரை யாக்கோபு என்று மாற்றிக்கொண்டார். ராமதேவர் என்றும் யாக்கோபு சூத்திரம் என்ற பல நூல்களில் ராமதேவர் என்பவர் யாக்கோபு என்பதற்கான ஆதாரங்கள் ஏராளமாக உள்ளன. இவ்வாறு இந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய யாக்கோபு அங்குள்ள மத குருமார்களுடன், சூபிக்கள் என்று சொல்லப்பட்ட குருமார்களுடன் நன்கு பழகி இஸ்லாமிய கருத்துக்களை கேட்டறிந்து அவற்றையும் இந்து மதத்தில் உள்ள கருத்துக்களும் ஒரே கருத்துக்களை வலியுறுத்துவது இறைவன் ஒருவனே கடவுள் ஒருவரே என்ற கருத்துக்களை கூறுவதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்து பின் அந்த கருத்துக்களை கூறுவதற்காக திரும்பவும் இந்தியாவிற்கு வந்து இங்கு அலர்குமலையில் சமாதி அடைந்ததாக வரலாற்று குறிப்புகள் உள்ளன. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தன் நூல்களில் பல விஷயங்களை சொல்லும் பொழுது அவர் என்னால் பறைசாற்ற முடியவில்லை என்றாலும் எனது நூல்கள் இந்த மருத்துவ குறிப்புகளை, ஆரோக்கிய குறிப்புகளை, சமுதாய குறிப்புகளை உலகிற்கு பறைசாற்றும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ராமதேவர் எவ்வாறு இந்து மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் பாலமாக இருந்து இந்தியாவில் இருந்து நாகப்பட்டினம் மார்க்கமாக, அதாவது நாகூர் தர்காக்கள் இருந்து நாகூர் என்ற ஊரில் இருந்து கடல் மார்க்கமாக அரபு நாடுகளுக்கு சென்று அங்கு உள்ள இஸ்லாமியர்களுடன் பழகுவதற்காக தன்னை யாக்கோபு என்று பெயர் மாற்றிக்கொண்டு அங்குள்ள கருத்துக்களை தெரிந்து அதையும் இந்து மதத்தையும் ஒப்பிட்டு பல நூல்களை எழுதியுள்ள யாக்கோபு இந்தியாவிற்கு வந்த பிறகு ராமதேவர் என்ற பெயரில் மதுரையில் தங்கியிருந்து மூலிகைகளை ஆராய்ச்சி செய்து அலறுமலையில் அங்கு உள்ள மூலிகைகளை, சுண்ணத்திற்கு பயன்படும் மூலிகைகளை கண்டறிந்து அங்கேயே சமாதி அடைந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இந்த ராமதேவர் பல நூல்களை எழுதியுள்ளார். உதாரணமாக ராமதேவர் சுண்ணம், ராமதேவர் சுண்ண சூத்திரம் போன்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குறிப்புகளை நமக்கு தெளிவாக பறைசாற்றுகின்றன. இந்த மருத்துவ குறிப்புகள் சில சிறப்பான நோய்களுக்கு, அதாவது பால்வினை என்று சொல்லப்படக்கூடிய HIV கூட தன்னுடைய நூல்களில் சில சுண்ண மருந்துகள் பல சொல்லியுள்ளார். அவற்றை பற்றி அவர் கூறிய மருந்துகளையும் அவரது நூல்களையும் பற்றி அடுத்த வாரம் நாம் காண்போம்.